Hello viewers, today we are going to learn about electric field due to continuous charge distribution. இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா Q1, Q2 அப்படின்னு 2 சார்ஜஸ் எடுத்துக்குவோம். ஸோ அந்த சார்ஜில் ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்து நம்ம கூலும்ஸ் லாவில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி கூலும்ஸ் லாவில் நம்ம ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். Q1, Q2 அப்படிங்கிற 2 சார்ஜஸ் எடுத்துகிட்டு சர்டைன் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத எலக்ட்ரிக் ஃபீல்டு டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Q1, Q2 2 சார்ஜஸ் தான் இருக்குமா, மோர் தென் 2 சார்ஜஸ் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் பார்த்துருக்கோம். ஸோ மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்கும் போது டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலையே ஃபாலோ பண்ணி மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்கும் போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த கேஸ் எல்லாத்துலேயுமே சார்ஜஸ் டிஸ்க்ரீட்டாக இருந்தது. 1 சார்ஜஸ் 2 சார்ஜஸ் இல்லைனா கவுண்டபிள் சார்ஜஸாக தான் இருந்தது நம்ம இது வரைக்கும் பார்த்த கேசஸில். சப்போஸ் ஒரு சார்ஜ்டு ஸ்பியரோ ஒரு சார்ஜ்டு வயரோ எடுத்துக்குவோம். இப்போ இதில் கவுண்டபிள் சார்ஜஸ் இருக்காது, இதில் வந்து மில்லியன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். இந்த மாதிரி கேசஸில் மில்லியன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டோ ஃபோர்ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சார்ஜ்டு ஸ்பியர் சார்ஜ்டு வயரில் மில்லியன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கிற கேசஸில் நம்ம சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டோ ஃபோர்ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கால்குலஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்டை எடுத்துக்குவோம். அந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது அதில் நிறைய சார்ஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த என்டையர் சார்ஜ்டு ஆப்ஜெக்டையும் சின்ன சின்ன பார்ட்டாக டிவைட் பண்ண போகிறோம். லார்ஜ் ஆப்ஜெக்டை குட்டி குட்டி எலமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ டெல் Q1 அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்குவோம், டெல் Q2 அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், டெல் Q3 அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம். சார்ஜ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பாயிண்ட் P அப்படின்னு டினோட் பண்ணுறோம். டெல் Q1 எலமெண்ட்லேருந்து பாயிண்ட் Pயோட டிஸ்டன்ஸ் R1, டெல் Q2 எலமெண்ட்லேருந்து பாயிண்ட் Pயோட டிஸ்டன்ஸ் R2, டெல் Q3யோட எலமெண்ட்லேருந்து பாயிண்ட் Pயோட டிஸ்டன்ஸ் R3, டைரக்ஷன் R1 cap, R2 cap, R3 cap. Delta Q1 element connected with point P, electric field at a point P, delta E1 vector. Element delta Q2 connected with point P, at a point P electric field delta E2 vector. Element delta Q3 connected with point P, the electric field is delta E3 vector. According to superposition principle, the total electric field is equal to vector sum of the electric field created by the individual point charges. So total electric field வேணும் அப்படின்னா நம்ம இந்த electric field எல்லாத்தையும் vector sum பண்ணணும். E vector total is equal to delta E1 vector plus delta E2 vector plus delta E3 vector plus and so on delta En vector. Electric field formula na E is equal to 1 by 4 pi epsilon naught into Q divided by R squared into R cap. So value substitute பண்ணுவோம். E total is equal to போடல, approximately என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்க்குறோம். E vector approximately இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டெல்டா Q1ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ 1 by 4 pi epsilon naught delta Q1 divided by distance between delta Q1 and point P R1 connected with point P. So R1P squared into R1P cap. Next element delta Q2. So plus delta Q2 divided by R2P squared into R cap 2P. N number of charges இருந்துச்சுன்னா delta Q1 divided by RNP squared into RNP cap. 1 by 4 pi epsilon naught அப்படிங்கிறது எல்லா டேர்ம்லேயும் வர ஒரு காமன் டேர்ம். ஸோ அந்த காமன் டேர்மை வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்ம் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். ஸோ இந்த டேர்ம் எல்லாத்தையும் சமேஷனில் எழுதணும் அப்படின்னா E vector is approximately 1 by 4 pi epsilon naught summation of I is equal to 1 to N delta Qi divided by RIP squared into RIP cap. ஸோ இது E vector approximately அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டுன்னு அக்யூரேட்டாக என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இதை இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணணும். நம்ம டோட்டல் சார்ஜ்டு ஸ்பியரை டெல்டா Q1, டெல்டா Q2, டெல்டா Q3 அப்படின்னு குட்டி குட்டி எலமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ண இந்த குட்டி குட்டி எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலமெண்ட்டாக DQ அப்படின்னு எடுக்கிறோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சார்ஜ்டு ஸ்பியரில் ஒரு லார்ஜ் ஸ்பியரில் ஒரு குட்டி எலமெண்ட்டாக டெல்டா கியூ அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த எலமெண்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன எலமெண்ட்டாக டிக்யூ அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ டெல்டா கியூ டென்ஸ் டு 0 இஸ் ஈக்குவல் டு வெரி ஸ்மால் பார்ட் டிக்யூ. இந்த சம்மேஷன் டேர்ம் பாருங்களேன். இப்போ சம்மேஷன் அப்படின்னாலே ஹோல் டேர்மை அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இன்டகிரேஷன் அப்படின்னாலும் அடிஷன் தான். ஸோ சம்மேஷன் நம்ம இன்டகிரேஷனாக இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். E vector approximately அப்படின்னு போட்டுருந்ததா இப்போ அக்யூரேட் வேல்யூவா E vector is equal to 1/4 pi epsilon naught summation இன்டகிரேஷனாக மாறிடுது. ஸோ டெல்டா கியூ அப்படிங்கிறதோட சின்ன பார்ட்டாக நம்ம டிக்யூன்னு எடுத்துருந்தோம். ஸோ டெல்டா கியூக்கு பதிலாக டிக்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் கேப். E vector is equal to 1/4 pi epsilon naught integration of dq by r squared into r cap. இந்த ஃபார்முலா தான் ஒரு சார்ஜ்டு ஸ்பியர்லையோ சார்ஜ்டு வயர்லையோ இருக்கக்கூடிய மில்லியன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும் போதும் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சாலும் நம்ம ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபோர்ஸ் F vector is equal to Q into E vector. ஸோ E vectorோட வேல்யூ தெரியும். Q சார்ஜ் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபோர்ஸ் வெக்டாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சார்ஜ்டு ஸ்பியர்லையோ சார்ஜ்டு வயர்லையோ மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபோர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டாப்பிக்கை பேஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஒரு சார்ஜ்டு வயரை எடுத்திருக்காங்க. ஸோ சார்ஜ்டு வயர்னா அங்கே மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அங்கே எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். செகண்ட் கேஸ் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா எடுத்திருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியானா அங்கேயும் நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஸோ அப்போ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தேர்ட் கேஸ் ஒரு வால்யூம் இருக்கிற மாதிரி ஒரு சார்ஜ்டு ஸ்பியர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுவும் நம்ம இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஷேப்லெஸ் ஒரு சார்ஜ்டு ஸ்பியர் எடுத்துகிட்டு ஸ்பியர் அப்படின்னாலே அங்கே வால்யூம் இருக்கும். ஸோ ஸ்பியரில் நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஸோ அப்போ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் சார்ஜ்டு வயர் எடுத்திருக்கோம். ஸோ சார்ஜ் Q இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் த வயர் ஆஃப் லென்த் L. வயர்னால் எப்படி இருக்கும்? லென்த்தாக தான் இருக்கும். ஸோ நம்ம அங்கே லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா அப்படின்னு ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா சார்ஜ் பெர் யூனிட் லென்த். ஸோ சார்ஜ் என்ன? Q. யூனிட் லென்த் L. சார்ஜ் பெர் யூனிட் லென்த்னா Q by L. ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு Q by L. லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் என்ன? சார்ஜோட யூனிட் கூலும், லென்த்தோட யூனிட் மீட்டர். கூலும் பை மீட்டர். கூலும் மீட்டர் பவர் -1. இந்த லாங்கான சார்ஜ்டு வயரில் ஒரு பர்டிகுலர் லென்த்தை மட்டும் எடுத்துக்கிறோம். வெரி ஸ்மால் லென்த்தை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் DL. Q சார்ஜஸ் இதில் இருக்குது. பட் நம்ம இந்த ஸ்மால் பர்டிகுலர் லென்த் மட்டும் எடுத்துருக்கோம் இல்லையா? இங்கே நம்மளுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இருக்கும். ஸோ வெரி ஸ்மால் சார்ஜ் DQ. லேம்டா இஸ் ஈக்குவல் டு Q by Lனா Q is equal to lambda into L. So dq is equal to lambda into dl. நம்ம எடுத்திருக்கிற அந்த மினிமம் லென்த் சார்ஜ்டு வயர்லேருந்து பாயிண்ட் P ஓட டிஸ்டன்ஸ் R, டைரக்ஷன் R கேப். இப்போ ஃபார்முலா என்ன? E vector is equal to 1/4 pi epsilon naught into integration of dq by R squared into R cap. 1/4 pi epsilon naught integration dq ஓட வேல்யூ என்ன? lambda into dl. ஸோ dqக்கு பதிலாக lambda into dl மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா R squared by R cap அப்படியே இருக்கும். லாம்டா அப்படிங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், அதையும் வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ லாம்டா டிவைடட் பை 4 by epsilon naught integration of dl by r squared into r cap. ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடிய சார்ஜ்டு வயர்ஸில் கூட மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருந்தாலுமே நம்ம பர்டிகுலர் லென்த்தில் மட்டும் என்ன சார்ஜாக இருக்கும் அப்படிங்கிறத அஸ்யூம் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா மூலமாக நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். செகண்ட் கேஸ் ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்கிறோம். ஸோ Q சார்ஜ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் எ சர்ஃபேஸ் ஏரியா A. ஃபஸ்ட்டு கேஸில் வயர் லென்த்தாக இருந்ததுனால லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த கேஸில் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா அப்படிங்கிற டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. சார்ஜ் Q டிவைடட் பை யூனிட் ஏரியா A. Q is equal to sigma into A அப்படின்னு இந்த ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் என்ன? சார்ஜ் கூலும், ஏரியா மீட்டர் ஸ்கொயர். ஸோ கூலும் மீட்டர் பவர் -2 அப்படிங்கிறதா இதோட யூனிட். இந்த லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து பாயிண்ட் Pயோட டிஸ்டன்ஸ் R. ஸோ அந்த இடத்துல மினிமம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் DQ இஸ் ஈக்குவல் டு அங்கே மினிமம் ஏரியா தான் இருக்கிறதுனால ஸ்மால் ஏரியா DA.
ஸோ க்யூங்கிற சார்ஜும் எனி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் dq is equal to sigma into small area dA. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். E vector is equal to 1 by 4 pi epsilon naught into integration of dq by r squared into r cap. dq அப்படிங்கிற டேர்முக்கு பதிலாக நம்ம dq is equal to sigma into dA அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சிக்மாவும் கான்ஸ்டன்ட், அதையும் வெளியில் எடுத்துட்டோம். இன்டகிரேஷனில் dA by r squared into r cap மட்டும் இருக்கும். லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருந்தாலும் அங்கே நிறைய சார்ஜஸ் இருந்தாலும் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் கேஸ், வால்யூம் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்லெஸ் சார்ஜ்டு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறோம். ஸோ சார்ஜ் Q யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் வால்யூம் V. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டான்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மான்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வால்யூம் இருக்கும். வால்யூம் இருக்கிறதுனால வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ அப்படின்னு ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் per யூனிட் வால்யூம், சார்ஜ் Q டிவைடட் பை யூனிட் வால்யூம் V. What is the unit of volume charge density? Charge oda unit coulomb, volume meter cube. So coulomb meter power minus 3 is the unit. Again same process தான் பண்ணுறோம். ஒரு charged objectல small volume element எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே சார்ஜ் மேலே ஸ்மாலாக இருக்கும். ஸோ dq அப்படின்னு இருக்கும். சார்ஜ் is equal to rho into, ஸோ q is equal to rho into v. அப்போ dq is equal to rho into v வர இடத்துல இங்கே ஸ்மால் வால்யூமாக இருக்கிறதுனால dv. ஸோ dq is equal to rho into dv. ஸோ ஃபார்முலாவில் dqக்கு பதிலாக rho into dv அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரோவை காமன் டேர்மை வெளியில் எடுத்துட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E vector is equal to 1 by 4 by epsilon naught rho into integration of dv divided by r squared into r cap அப்படின்னு வரும். இதுதான் தேர்ட் கேஸ். ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட், சேஃப்லெஸ் ஆப்ஜெக்டில் நிறைய சார்ஜஸ் இருக்கும் போது கூட அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இப்போ சார்ஜ்டு ஸ்பியர், சார்ஜ்டு வயர்னு இருக்கும் போது அதில் கவுண்டபிள் சார்ஜஸ் இருக்காது, மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும் போதுமே டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டோட்டல் ஃபோர்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் 3 கேசஸ் பார்த்தோம். சப்போஸ் சார்ஜ்டு வயராக இருந்தால், ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவாக இருந்தால், ஒரு வால்யூம் இருக்கிற எலமெண்ட்டாக இருந்தால் எப்படி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 கேசஸ்லையுமே நம்ம சேம் ப்ராசஸ் தான் பண்ணோம். லார்ஜ் ஆப்ஜெக்டாக இருந்ததில் ஒரு ஸ்மால் எலமெண்ட்டை, ஒரு ஸ்மால் பார்ட்டை எடுத்துகிட்டு, ஸோ அங்கே சார்ஜும் வெரி ஸ்மால் dq ஆயிடுது. அதோட லென்த்து, சர்ஃபேஸ் ஏரியா, அதோட வால்யூம் எல்லாமே வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் dl, dA, dvன்னு வெரி ஸ்மால் பார்ட்டாக அது சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவில் dq அப்படின்னு வர இடத்துல அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கிடச்சிடுது.